உலகமே திகைச்சு போகிற அளவுக்கு உலக இராணுவ வல்லுநர்கள் மூக்கில விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான சம்பவம், அதிரடியான சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது ரஷ்யாவில். அதுதான் யுக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி நடத்தின அந்த அதிரடி தாக்குதல். ஒரு இடம் 2 இடம் இல்லை, 5 இடங்களில் இந்த தாக்குதல் திட்டமிடப்படுது. 5 இடங்களும் ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. 5 மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையில பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வித்தியாசம். யுக்ரைனிய எல்லையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்குள்ள சில பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அங்கால் இருக்கக்கூடிய தூர இடங்கள், மிக முக்கியமாக சைபீரியாவுக்கு பக்கத்தில், நோர்வேக்கு பக்கத்தில் என்று சொல்லி ரஷ்யாவினுடைய மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைகள் அங்கே இருக்கக்கூடிய விமான படை தளங்கள் இலக்கு வைக்கப்படுது. மொத்தம் 5 இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு அதில் ஒரு இடம் ஃபெயிலியர் ஆயிட்டுது. 4 இடங்களில் மிக வெற்றிகரமான தாக்குதல் ஒன்றை நடத்தி முடித்திருக்கிறது யுக்ரைனிய அரசு, யுக்ரைனிய இராணுவம். இந்த தாக்குதலை பற்றி தான் இப்போ உலகம் முழுவதும் பேச்சு. எல்லாருமே ஆச்சரியப்படினோம், எப்படி நடந்தது, எப்படி திட்டமிட்டிருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க என்ன என்று சொல்லி. நாங்களும் இன்றைக்கு இந்த காணொலியில் இது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களையும் பின்னணி தகவல்களையும் சில பல ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். அதோட யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இந்த தாக்குதல் சம்பந்தமாக என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார், அதில் ஒரு சில தகவல்களை சொல்லி போட்டு பிறகு அந்த தகவலை மறைச்சு போட்டார். அப்படி மறைக்கப்பட்ட தகவல்கள் என்ன, இதெல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன், அதையும் மறக்காமல் கேளுங்கள். எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். பொதுவாக உலக செய்திகளை தெரிந்து கொள்ள, அன்றாட உலக செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அங்கே செய்திகள் பார்க்குறீங்கள். அதில் வளமையான செய்திகள் வரும். இது சிறப்பு செய்தி, விசேட செய்தி என்றபடியால் இந்த தளத்தில் இந்த காணொலியை போடுறேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று காலை உணவு சாப்பிட்டாரா, மதிய உணவு சாப்பிட்டாரா யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னால் அவர் விடியிலிருந்து ஒரே பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் அவருடைய அலுவலகத்தில் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். கூட இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஒன்றும் சொல்லலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை. அவருக்கு சில தகவல்கள் கிடைச்சி கொண்டே இருக்குது. அதை வச்சு கொண்டு ஒரு சில ஆக்களோட ஃபோனில் கதைக்கிறதும் என்று சொல்லி மிகவும் பரபரப்பாக இருக்கிறார் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவருடைய அலுவலகத்தில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியானத்துக்கு பிறகு ஒரு 1:30 மணி போல அவருக்கு ஒரு மெயில் ஒன்று வருது, இமெயில் ஒன்று வருது, மின்னஞ்சல் ஒன்று. யார்கிட்ட இருந்து அந்த மின்னஞ்சல் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனிய இராணுவத்தினுடைய தரைப்படை இருக்கு தானே, தரைப்படையினுடைய தளபதி இருக்கார் தானே, மேஜர் ஜெனரல் மைக்காலியோ ட்ரபாத்தி என்று சொல்லப்படுற ஒரு தளபதி, மேஜர் ஜெனரல் தர அதிகாரி. அவர் 1982ஆம் ஆண்டு பிறந்தவர், 2 பிள்ளைகளினுடைய தந்தை. எனவே அவரை பற்றின மேலதிக விவரங்கள் தேவையில்லை. யுக்ரைனிய இராணுவத்தினுடைய தளபதி, தரைப்படையினுடைய தளபதி, அவர் தான் அந்த மெயிலை யுக்ரைனிய ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், இன்று நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அதை என்னுடைய பிழையாக கருதி நான் என்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்கின்றேன், என்னுடைய பதவி விலகலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மின்னஞ்சல் இருக்குது. அதை வாசிக்கிற மனநிலைமையில கூட யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இருக்கையில் அவருடைய உதவியாளர்கள் சொல்லினோம், இந்த மாதிரி தரைப்படைகளினுடைய தளபதி மேஜர் ஜெனரல் பதவி விலக போறேன்னு சொல்லி மெயில் போட்டிருக்கார் சார், என்ன செய்யறேன்னு சொல்லி. அப்போ செலன்ஸ்கி சொல்றார், ஓகே அந்த பதவி விலக நான் ஏற்றுக்கொள்றேன், பதில் கடிதத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லி. எதுக்காக நேற்று யுக்ரைனிய இராணுவத்தினுடைய தரைப்படைகளினுடைய தளபதி பதவி விலகணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்ய எல்லையிலிருந்து யுக்ரைனுக்குள்ள 100 கிலோமீட்டர் தூரம் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரகசிய இடத்துல ஒரு பயிற்சி முகாம், யுக்ரைனிய இராணுவத்தினுடைய பயிற்சி முகாம், புதிதாக சேர்த்துக் கொள்ளுகின்ற இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு ரகசிய முகாம். அந்த முகாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு முகாம் இருக்கிறது ஒருவருக்குமே தெரியாது, ஏன்னா ரகசியமான இடத்துல இருக்குது, 100 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:30 உள்ளூர் நேரப்படி திடீரென்று ரஷ்யாவினுடைய விமானங்கள் சரமாரியாக அடித்து அதில் 12 இராணுவத்தினர் கொல்லப்படினம், 60 பேர் காயமடையினம். இந்த சம்பவத்தை யுக்ரைன் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுது, இந்த மாதிரி 12 இராணுவம் செத்துன்னு சொல்லி. எனவே அந்த தாக்குதல் முழுக்க முழுக்க எங்களுடைய ஃபெயிலியர், எங்களுடைய புலனாய்வினுடைய ஃபெயிலியர். எனவே அதுக்குரிய பிழையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லித்தான் தரைப்படைகளினுடைய தளபதி நேற்று பதவி விலகினவர். ஆனால் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை. அங்கே 12 பேர் செத்ததோ 60 பேர் காயமடைஞ்சதோ அது அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கல. அவருடைய கவனம் முழுக்க வேறொரு இடத்துல இருக்குது, வேறு யாரோ ஒரு ஆக்களோட தொடர்பில் இருந்துகொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த முக்கியமான சம்பவம் நடக்குது. அது என்னென்னு சொன்ன மாதிரி ரஷ்யாவினுடைய 5 முக்கியமான இடங்கள் இலக்கு வைக்கப்படுது. அதில் ஒரு இடத்துல தாக்குதல் ஃபெயிலியர் ஆகுது, அது அப்படியே இருக்கட்டும். 4 இடங்களில் 4 விமானப்படை தளங்களில் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதல்கள் நேற்று நடந்து அதில் ஏராளமான விமானங்கள், 40 வரையான விமானங்கள் எல்லாமே அதிநவீன விமானங்கள்
விமானங்கள், பாரிய குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் மற்றும் அணுகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் என்று சொல்லி ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நவீன விமானங்கள் வந்து 40 வரையான விமானங்கள் வந்து அளிக்கப்படுது. அது சம்பந்தமான காணொளிகள் வெளிவருது. எல்லா இடம் வந்து சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாக அந்த செய்தி வந்து பேசப்படுது. எப்படி இந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான தாக்குதலை, அதுவும் ரஷ்யாக்குள்ள இவ்வளவு தூரம் ஊடுருவி போய் எப்படி வந்து யுக்ரைனால நடத்த முடிஞ்சது கேட்டா, அதுக்கு வந்து நீண்ட காலமாக திட்டமிட்டிருக்கணும். அதுக்கு வந்து போடப்பட்ட பிளான் என்னன்னு சொன்னா, யுக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு போற லொரிகள் இருக்கு தானே, அந்த லொரிகளில் வந்து அதனுடைய கூரை பகுதிகளை வந்து மிக நுட்பமான முறையில் வந்து இந்த ட்ரோன்கள் எல்லாம் பொருத்தி அனுப்பப்பட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பப்பட்டு அது குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக பிளான் பண்ணப்பட்டு பக்காவாக பிளான் பண்ணித்தான் இந்த ட்ரோன்கள் எல்லாம் முதலே அனுப்பித்தான் கடைசியில் ஒரே நேரத்தில் 5 வெவ்வேறு இடங்களில் வந்து இந்த தாக்குதல் வந்து பிளான் பண்ணப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு 117 ட்ரோன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு என்று சொல்லியும் ரஷ்ய விமானப்படையினுடைய 34% கெப்பாசிட்டியை வந்து தாங்கள் அழிச்சிட்டோம் என்று சொல்லியும் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறார். இந்த தாக்குதலை வந்து இப்ப ரஷ்யா ஒத்துக்கொண்டிருக்குது. ஆனா நேற்று பின்னேரம் வெளியிட்ட தகவல்ல வந்து ஒரு சில விமானங்கள்ல வந்து தீ பிடிச்சிருக்கு மட்டும் தான் சொல்லி போட்டு பேசாம விட்டதே தவிர அதோட இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்றும் சொல்லியிருந்தது ரஷ்யா. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி விமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுன்றதை ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னா யுக்ரைன் வந்து இந்த செய்தியை வந்து சும்மா செய்தியா வெளியிடாமல் வீடியோ ஆதாரங்களோட, காணொளி ஆதாரங்களோட வெளியிட்டது. எனவே அதை பார்க்கக்குள்ளே எல்லாருக்கும் விளங்குது என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி. எனவே வந்து ரஷ்யா அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை வந்து ரஷ்ய விமானப்படையினுடைய ஒரு கருப்பு நாள், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி நேற்றைய நாள் வந்து ரஷ்ய விமானப்படையினுடைய ஒரு கருப்பு நாள் என்று சொல்லி வர்ணித்திருக்கின்றார். ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிகின்ற ஒரு ராணுவ வீரர். அவர் ஒரு கேப்டன் தர அதிகாரி. அவர் தனியாக ராணுவத்தில் மட்டும் பணிபுரியாமல் ராணுவ செய்திகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறார். அவருடைய பேர் வந்து கேப்டன் இலியா துமனோவ் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இது ரஷ்ய விமானப்படையினுடைய ஒரு கருப்பு நாள் என்று சொல்லி. சரி, இந்த தாக்குதல் வந்து திட்டமிடப்பட்டது சம்பந்தமாக யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து அவசரப்பட்டு ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டார் நேற்று. பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த தகவலை வந்து அழிச்சிட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், இந்த தாக்குதலை வந்து நாங்கள் 1 வருடம் 6 மாதங்கள் 9 நாட்கள் திட்டமிட்டு தான் இந்த தாக்குதலை வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிறோம் என்று சொல்லி நேற்று இந்த தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்தில் வந்து யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த தகவலை வெளியில் சொல்லிட்டார். என்னென்னு சொன்னால் நேற்று பயங்கர சந்தோஷமாக இருந்திருப்பினோம், பயங்கர வெற்றி கழிப்பில் இருந்திருப்பினோம். என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தானே, உலகமே வியந்து பார்க்குற ஒரு தாக்குதல். எனவே அதில் வந்து அவசரப்பட்டு இந்த ஒரு தகவலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்தால் அந்த தகவலை வந்து அழிச்சிட்டார். என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ 1 வருடமும் 6 மாதங்களும் 9 நாட்களும் என்று சொன்னால் இப்படி ஒரு தகவலை கொடுத்தா ரஷ்ய ராணுவம் சும்மா இருக்குமா? ரஷ்ய புலனாய்வுத்துறை வந்து சும்மா இருக்குமா? இல்லை. நேற்றைய நாளில் இருந்து, நேற்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதில் இருந்து 1 வருடம் 6 மாதங்கள் 9 நாட்களை வந்து கழிச்சு விட்டோம் என்று சொன்னால் அது 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரும் அன்றைய நாளில். அப்போ ரஷ்ய புலனாய்வு பிரிவு என்ன செய்யும்? அன்றைக்கு 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி யுக்ரைனுக்குள்ள இருந்து ரஷ்யாவுக்குள்ள எந்தெந்த எல்லை பகுதிகளால் எத்தனை வாகனங்கள் வந்தது, அந்த வாகனங்களில் வந்தாக்கள் யார், என்னென்ன பதிவிலக்கங்களை கொண்ட வாகனம், வாகன சாரதியினுடைய லைசன்ஸ் நம்பர் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லி அக்குவேறு ஆணிவரா எல்லாத்தையும் தூண்டி துருவி எடுத்திருப்பினோம் தானே. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட திகதியில் வந்து 2023ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்ற ஏர்பேஸுக்கு பக்கத்தில் சுற்று வட்டாரங்களில் வந்து இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையும் கிண்டி கிளறினம் தானே. எனவே யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து அவசரப்பட்டு ரஷ்ய புலனாய்வு பிரிவுக்கு வந்து ஒரு குழு ஒன்று கொடுத்துட்டார். பிறகு என்ன நினைச்சாரோ தெரியல, யாராவது அலர்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். உடனடியாக அந்த தகவல் வந்து அளிக்கப்பட்டுட்டது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து இன்னும் 2 முக்கியமான தகவல்களை வெளியிடுறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நேற்று நடந்த அந்த தாக்குதல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாக்குதல், அதை விடவும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த தாக்குதலை வந்து பிளான் பண்றதுக்காக ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி போனாக்கள் இருக்கு தானே, யுக்ரைனிய புலனாய்வு பிரிவோ யுக்ரைனிய ராணுவமோ யாரோ அங்க போயிருப்பிலும் தானே, அவர்கள் அனைவரும் வெற்றிகரமாக யுக்ரைனுக்கு திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு தகவல், முதலாவது தகவல். 2வது தகவல் சொல்றார், தாங்கள் வந்து இந்த தாக்குதலை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஒரு தற்காலிக அலுவலகம் ஒன்று போட்டிருந்தவையாம் ரஷ்யாவுக்குள்ள. அதாவது வந்து ஒரு கட்டளை பணியகம், நடவடிக்கை பணியகம் என்று சொல்றதானே தமிழ்ல, அதே மாதிரி ஒரு டெம்பரரியா வந்து ஒரு நடவடிக்கை பணியகம் ஒன்று அங்கே நிறுவியிருக்கணும். அந்த கட்டளை பணியகத்தை கொண்டு போயிட்டு தாங்கள் எங்க போட்டதாம் என்று சொன்னா FSB-னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பக்கத்திலேயே போட்டுனாங்கள் என்று சொல்லி செலன்ஸ்கி வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கார். அதென்ன FSB என்று சொன்னா, ரஷ்ய ராணுவத்தினுடைய கட்டளை பணியகம். அவர்களுடைய கட்டளை பணியகத்துக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் தாங்கள் ஒரு ஆபீஸை போட்டு
அதிலிருந்து தான் நடவடிக்கைகளை வந்து திட்டமிட்டம் என்று சொல்லி செலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கார். ஆனால் அது வந்து எந்த மாநிலத்தில் என்று சொல்லி அவர் சொல்லல, அதை மறைச்சிட்டார். ஏன்னு சொன்னால் 5 வெவ்வேறு மாநிலங்கள் தான் இந்த தாக்குதல் நடந்தது. அதில் எந்த மாநிலத்தில் இந்த கட்டளை பணியகம் போடப்பட்டது என்று சொல்லி செலன்ஸ்கி சொல்லல. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த 5 மாநிலங்களும் வந்து 5 டைம் ஜோன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான டைம், எல்லா இடம் ஒரே டைம் கிடையாது. ஏன்னா ரஷ்யா வந்து அவ்வளோ பெரிய நாடு தானே, அப்படி வித்தியாசமான டைம் ஜோனில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதல் நடந்த இடங்களில் ஒரு இடம் வந்து பெலாயா விமானப்படை தளம். அந்த விமானப்படை தளத்தை வந்து 2 ட்ரோன்களால் கொண்டே அடிச்சிருக்கணும். அதை வந்து ஒரு சாதாரண குடிமகன், ஒரு ரஷ்ய குடிமகன் வந்து எதேச்சியாக வீடியோ எடுத்திருக்கிறார். என்ன பிரச்சனை சொன்னால், அந்த பெலாயா விமானப்படை தளம் இருக்கு தானே, அதுக்கு பக்கத்தில் கொண்டே ஒரு ட்ரக்கை நிப்பாட்டி போட்டு, ஒரு லொரியை கொண்டே நிப்பாட்டி போட்டு, அந்த லொரியினுடைய பின்பக்கத்தில் இருந்து 2 ட்ரோன்கள் வெளிக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் பறந்து போய் அந்த தாக்குதலை நடத்தி இருக்குது. அதை வந்து ஒரு ரஷ்ய குடிமகன் வந்து வீடியோ எடுத்துக்கார். அதுக்கு பிறகு அந்த லொரி இருக்கு தானே, அந்த கண்டெய்னர், அது வந்து தண்டபாட்டிலேயே வெடிச்சு சுக்குநூறானதாக சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அந்த தடயங்களை வந்து அழிக்கிறதுக்காக அந்த லொரி வந்து தண்டபாட்டிலேயே வெடிச்சு சிதறக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து செய்திருப்பினோம் என்று சொல்லி. அதே மாதிரி ஒலண்டா விமானப்படை தளத்திலையும் வந்து தாக்குதல் நடந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தாக்குதல் மேற்கொண்ட ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் பறந்து போய்த்தான் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. எனவே ரஷ்ய மண்ணில் வந்து 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ட்ரோன்கள் பறந்து போகும் வரைக்கும் ரஷ்ய ராணுவம் என்ன பார்த்தது, ரஷ்ய புலனாய்வு பிரிவு என்ன பார்த்தது என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இது சம்பந்தமான ரிவ்யூ மீட்டிங்கள், கைதுகள், நிறைய நடவடிக்கைகள் வந்து இப்போ ரஷ்யாவில் தற்சமயம் நடந்து இருக்குது. இது சம்பந்தமாக நிறைய பேரை தாங்கள் கைது செய்திருப்பதாகவும் ரஷ்யா வந்து சொல்லியிருக்குது. எனவே இந்த ஒரு தாக்குதலுக்கு ரஷ்யாவினுடைய பதிலடி என்னவாக இருக்கும்? இப்போ இந்த தாக்குதல் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. இது வந்து இந்த தாக்குதலால் விமானங்கள் இழந்தது அது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு கௌரவ பிரச்சனை. இங்கிருந்து சைபீரியா எல்லை வரைக்கும், நோர்வே எல்லை வரைக்கும் 4500 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தூரத்துக்கு ஊடுருவி போய் 18 மாதங்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை தானே. இதுக்கு வந்து ரஷ்யா எப்படியான பதிலடியை கொடுக்க போதுன்றதான் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பரபரப்பான கேள்வியாக இருக்குது. எனவே இந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு ஓயாது, இது வந்து தொடர்ந்து தான் இருக்கும். ரஷ்யா அடிக்கிறதும் உக்ரைன் அடிக்கிறதும் தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி சொல்லியிருக்கார், நாங்கள் இது போன்ற தாக்குதல்களை எதிர்காலத்திலும் தொடர்வோம் என்று சொல்லியிருக்கார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், 2 தரப்பும் மாறி மாறி எப்படி திட்டமிட்டு என்ன விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள போயினோம்னு சொல்லி. இதுக்கிடையில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து இஸ்தான்புல்லில் வந்து பேச்சுவார்த்தை, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தை. நேற்று வந்து இப்படி ஒரு தாக்குதல். எனவே இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. கடைசியில் போர் வெல்லுதா சமாதானம் வெல்லுதான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, சாதாரண பொதுமக்கள்ல இருந்து, ஊடகங்கள்ல இருந்து, இராணுவ ஆய்வாளர்கள்ல இருந்து எல்லா இடமும் கேட்கப்படுற ஒரே ஒரு கேள்வி, இந்த தாக்குதலை வந்து யுக்ரைன் நீங்களா செய்தீங்களா அல்லது உங்களுக்கு பின்னாலே யாராவது இருந்ததான்னு சொல்லி. அதாவது வந்து இந்த திருவிளையாடல் படத்தில் வந்து நான் சொன்ன தொடக்கத்தில் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன்னு சொல்லி, அந்த குட்டி கதை வந்து இதுதான், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கதை தான். அதாவது திருவிளையாடல் படத்தில் வந்து அரசருக்கு ஒரு சந்தேகம் வரும், பெண்களோட கூந்தல இருந்து வார அந்த வாசம் வந்து இயற்கையானதா செயற்கையானதான்னு சொல்லி. பார்த்தீங்களா, அந்த கால அரசர்மாருக்கு ஒரு வேலையே இல்லை, இப்படியான சந்தேகம் எல்லாம் வந்து இருக்குது. எனவே அதை தீர்க்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும், ஒரு பாட்டுக்களாலாம் அதை தீர்க்கணும் என்று சொல்லி. அப்போ அந்த தர்மி அவருவர் நாகேஷ், அவருக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியாது. அவர் போயிட்டு சிவருமான்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதித்தாங்கன்னு சொல்லி. அப்போ சிவருமானம் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோன்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதி கொடுப்பார். அந்த பாட்டை கொண்டு போயிட்டு தரமி வந்து அரசன்கிட்ட கொடுத்து போட்டு, இந்த பாட்டை நான் தான் எழுதினான், நானே தான் எழுதினான், பின் யாராவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தாங்களான்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி கொண்டிருப்பார். இப்போ யுக்ரைன் நடத்தின இந்த தாக்குதல் உண்மையிலேயே யுக்ரைன் தான் நடத்திச்சுதா அல்லது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே நல்லா தெரிஞ்ச அமெரிக்காவினுடைய வேலையா? இந்த ஒரு கேள்வி வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து பரவலாக கேட்கப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடந்த விதத்தை பார்க்கும்போதும், அதுக்கு போடப்பட்ட பிளானை பார்க்கும்போதும், அதில் வந்த அழிவுகளை பார்க்கும்போதும், இது தனியாக யுக்ரைனால் செய்யப்பட்டதாக யாருமே நம்ப போகிறதில்லை. இதுக்கு பின்னால் அமெரிக்காவோ அல்லது வேறு நாடுகளோ யாரோ ஒருவர் பின்னிக்கிரிக்கணும். அந்த பாட்டை வந்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்துருக்கணும் யுக்ரைனுக்குன்றதான் இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகமாக இருக்குது. அந்த தகவல்கள் வந்து இப்போ வெளியில் வராது, உத்தியோகபூர்வமாக இப்போ வெளியில் வராது. அது பின்னொரு காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகுதான் அது வந்து வெளியிடப்படும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவிடம் இருந்து வரக்கூடிய பதில் தாக்குதல் என்ன, அவர்கள் எப்படியான ஒரு சர்ப்ரைஸான தாக்குதலை. இப்போ ரஷ்யாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து யுக்ரைனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதில்லை, இந்த உலகத்தையே சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய கடமை ஒன்று அவர்களுக்கு இருக்குது. எனவே அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். வழக்கமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.